தேவாலயங்களிலும் நட்சத்திர விடுதிகளிலும் வழிந்தோடிய குருதிக்கு நீதி கிடைக்குமா? இலங்கையை பொறுத்தவரை 3 தசாப்த கால போராட்டத்தில் நேரடியான தாக்குதல்களில் மக்கள் பெருமளவானோர் கொல்லப்பட்டார்கள். இதுவரை நீதி கிடைக்கவில்லை. அதைப்போல் பெருமளவானோர் காயப்பட்டார்கள், அங்கவீனமாக்கப்பட்டார்கள், விதவையாக்கப்பட்டார்கள், பெற்றவர்களை இழந்து சிறுவர்கள் அனாதையாக்கப்பட்டார்கள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர் நடைப்பிணமானார்கள். அத்தனையையும் இழந்து நீதிக்கு போராடாத நாட்கள் இல்லை, சந்திக்காத தலைமைகள் இல்லை, ஏன் சர்வதேசம் வரை சென்றும் எவ்வித பயனும் இல்லை. இன்று உயிருள்ள சாட்சியங்கள் ஒவ்வொன்றாக மறைந்து செல்கின்றனர். காலப்போக்கில் கோப்புகள் மட்டும் ஆளரவம் இல்லாமல் சுவடி கூட்டுத்தாபனங்களில் அனாதரவாக இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இவர்களைப் போலவே ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் கடந்து சென்று விடலாம் என்று இந்த அரசாங்கம் எண்ணிவிட முடியாது. காரணம், நீங்கள் பதவிக்கு வருவதற்காக களமாடிய சதுரங்க கோப்புத்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று வந்து 2 வருடமாகிறது. எங்கே நீதி? கண்ணுக்கு முன்னால் சாட்சியங்கள் இருக்கிறது, சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விளக்கம் என்ற போர்வையில் முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கும் முடிச்சு போடுகிறீர்கள். பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த விடயத்தில் தெளிவாகவும் முனைப்புடனும் இருக்கிறார். அதேபோல் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிக்காக மன்றாடுகிறார்கள். அன்றைய உயிரிழப்புகளில் 40 வெளிநாட்டவர்களும் 45 குழந்தைகளுமாக 253 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள், 3 நட்சத்திர ஹோட்டல்கள் இலக்காக கொண்டு இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதல் தொடர்பாக இதுவரை 735 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 79 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 9 மாவட்டங்களில் 25 வழக்குகள் நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலனாய்வு பிரிவுகள் மற்றும் உள்நாட்டு விசாரணை ஆணைக்குழுக்கள் என்பவற்றின் அறிக்கையின்படி இத்தாக்குதலில் அரசியல் சதி இருந்ததாக கூறப்படவில்லை. ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதியுடன் 7 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் இழந்த உயிர்களுக்கு இழப்பீடு கேட்கவில்லை, நீதியை கோருகிறார்கள். 3 தேவாலயங்களிலும் விசேட ஆராதனையும் திருப்பலி பூஜையும் நடைபெற்றது. கையில் மெழுகுவர்த்தியுடன் கண்ணீரால் காணிக்கை பூஜை இடம்பெற்றது. காரணம், போராட்ட வலயத்திலோ போராட்ட நேரத்திலோ இச்சம்பவம் இடம்பெறவில்லை. மத வழிபாட்டில் இடம்பெற்ற ஒரு வன்முறை நிகழ்வு. மண்டியிட்டவர்களின் தசைநார்கள் ஒவ்வொரு தேவாலயத்திலும் தொங்கி நின்றதுதான் இதற்கு சாட்சி. ஆராதனை நேரத்தில் மௌனம் கலைத்த கண்ணாடி சிதிலத்தின் ஒலி கண்களை திறக்க முடியாதவாறு பிணமாகிவிட்டது. உயிர்த்த ஞாயிறன்று ஆலயத்துக்குள் உயிர் பலி கொடுத்துவிட்டு இன்று நடைப்பிணங்களாக கண்ணீரோடு நிற்பவர்களை பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் நவாலி சேர்ச்சில் விழுந்த குண்டும், தெல்லிப்பளை துர்கா துரந்தரி இல்ல வாசலில் விழுந்த குண்டும், செஞ்சோலையில் விழுந்த குண்டும் தான் நினைவுக்கு இருக்கிறது. அவற்றையெல்லாம் புலிகளை அழிப்பதற்காக விழுந்த குண்டென்று பிரேமதாசாவும் சந்திரிகாவும் மகிந்தவும் கூறி சென்று விட்டார்கள். ஆனால் அதேபோல் இந்த இழப்பையும் மடை மாற்றக்கூடாது. காலம் கடந்த நீதி மறக்கப்பட்ட நீதி அல்ல என நீதி கிடைக்கும் வரை போராட வேண்டியதுதான் இன்றைய இலங்கையின் பரிதாப நிலை. இந்த போராட்டங்களுடன் இன்று பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி வேண்டி மட்டக்களப்பு, நீர்கொழும்பு மற்றும் கொச்சிக்கடையில் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தமது ஆதங்கங்களை கண்ணீரோடு கொட்டி தீர்த்தனர். எனது குழந்தைகள் கையில் கேக்கோடு சங்கீத கதிரை விளையாடும் பொழுது கேட்ட பாரிய சத்தத்தை நாங்கள் முதலில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்ததாக உணர்ந்தோம். நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் குண்டு வெடித்ததை அறிந்து பிள்ளைகள் இருந்த திசை நோக்கி ஓடினேன். கையில் கேக்கோடு அத்தனை சிட்டுக்களும் உயிரிழந்து விட்டார்கள். ஈஸ்டர் அன்று மட்டும் சியோன் தேவாலயத்தில் கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் சிறுவர்கள். அன்றைய சந்தோஷ பெருநாள் அவர்களுக்கு மரண நாளாகும் என்று யாரும் நினைக்கவில்லை. எனக்கு 3 பிள்ளைகள், 3வரையும் ஒரே வயிற்றில் பிரசவித்தேன். 3வரும் ஒன்றாகவே கடவுளின் பாதத்தில் சரணடைந்து விட்டார்கள். ஏன் ஏசப்பா என்னை மட்டும் உயிரோடு வைத்திருக்கிறாய் என்று கேட்காத நாளில்லை, மன்றாடாத நேரமில்லை. ஒருவேளை நீதிக்கு போராட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறாரோ தெரியாது என்று 3 பிள்ளைகளை பலி கொடுத்த தாயின் கண்ணீர் சாட்சியத்துக்கு முன் போராட்டத்தின் வடிவம் பலப்பெற்றது. இவ்வாறான நிலையில் கொச்சிக்கடை தேவாலயத்தில் கையில் கொத்தாக மெழுகுவர்த்தியுடன் நின்ற ஐயா ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், எங்கள் குடும்பத்தில் ஒருவர் இருவர் அல்ல, எண்மரை இழந்து விட்டேன்.
இன்று அவர்களுக்காக மெழுகுவர்த்தியோடு வந்திருக்கிறேன். ஏற்றுவதற்கு இடம் இருக்கிறது, கையில் இடமில்லை. 7 வருடம் கடந்துவிட்டது. ஆனால் மனைவி, பிள்ளைகள், மருமகன், பேரன் என 8 பேரை இழந்துவிட்டு இன்று அவர்கள் இரத்தவாடியோடு தூக்கி போன இடத்தில் இருக்கிறேன். காலங்கள் உருண்டு கொண்டு போகிறது. ஆனால் மனதில் உள்ள காயம் மாறாத வடுவாக இருக்கிறது. மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, மருமகனும் இல்லை, பேரனும் இல்லை. நான் மட்டும் உயிரோடு இருந்து என் பாவங்களை போக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறேன். எனக்கு இழப்பீடு வேண்டாம், வீடும் வேண்டாம், வாசலும் வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம். அப்பாவி உயிர்கள் ஆண்டவனின் சன்னிதானத்தில் சிதறிச் செத்ததை மறக்க முடியவில்லை. இந்த செயலை செய்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கும் இடத்தில் நான் இல்லை. நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும். எங்களுக்கு கிடைக்கும் தீர்ப்புத்தான் இறந்த ஆத்மாக்களுக்கான சற்பிரசாதம். தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் என்றார். உண்மைதான். மதங்கள், இனங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி பிரிவினை வேண்டாம். பல சமயங்கள் இருந்தாலும் கடவுள் ஒருவர்தான் என நம்புவோம். பல இனங்கள் இருந்தாலும் நாம் மனிதர்கள் என்பதை உணர்வோம். இனியாவது மனிதத்தை உணர்ந்து செயற்படுவோம்.